Hello everyone, once again welcome back to the YouTube channel Talk and Mock. So reasoning workshop la அடுத்து நம்ம பார்க்க போறது coding and decoding உடைய part 2. இதுல என்ன டிஃபரண்டான லாஜிக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி for more videos என்னோட ப்ரொஃபைலை நீங்க Unacademy ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சப்ஸ்கிரைப் சேனல் இன்ட்ரஸ்டடா இருந்தீங்கன்னா Talk and Mock அல்லது Naresh என்ற கோட் யூஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் ரீசெண்டா ரெண்டு ப்ளஸ் கோர்ஸ் IB பேஸ் கிளரிக்கலுக்காகவும் SBPO ப்ரிலிம்ஸ்க்காகவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். along with me நிறைய டாப் எஜுகேட்டர்ஸும் உங்களுக்கு இங்க கிளாसेस எடுக்கறாங்க. அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதை நீங்க பார்த்து okay yes sorry use பண்ணிக்கோங்க. and we have a feature called ask a doubt. உங்களோட டவுட்ஸ் நீங்க Unacademy பிளாட்ஃபார்ம்ல போட்டோ அல்லது ஸ்கிரீன்ஷாட் மூலமா கேட்கலாம். அதுக்கான பதில் வந்து உங்களுக்கு ட்ரைனர்ஸ் கொடுப்பாங்க. and அக்டோபர் மந்த் ஆஃபரா 1 year subscription எடுத்தா 4 months extra validity-யும் 2 year subscription எடுத்தா 8 months extra validity-யும் கொடுக்குறாங்க. so make use of it. and every Sunday Unacademy come back at 10 AM, don't forget. so in the logic நான் as usual சொல்ற மாதிரி just pause the video and try to think. நீங்களே முயற்சி பண்ணி பாருங்க ஒரு 2 to 3 minutes. முடியலனா அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட் அவே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் சிமிலர் திங்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சிமிலர் திங்ஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு கோட் வேர்டில் சிமிலாரிட்டிஸ் இருந்துச்சுன்னா அந்த வேர்டுக்குள்ளேயும் ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும் இல்லையா? ஆனால் சில எக்ஸாம்ஸில் வரக்கூடிய ப்ராப்ளங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க சிமிலாரிட்டிஸ் வந்து ஒரே ஸ்டேட்மெண்ட்ல இருக்காது. இப்போ இந்த சமயம் கூட பார்த்துங்க, ஆஷ் இருக்கு, ஆனால் ஆஷ் வந்து ஒரே ஸ்டேட்மெண்ட்ல 2 ஆஷ் இருக்கா? இல்லை, வேற வேற ஸ்டேட்மெண்ட்ல தான் ஆஷஸ் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ நமக்கு கொஞ்சம் பிரச்சனை. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும், சிம்பிளை மட்டும் நோக்கி போகக்கூடாது. சிம்பிள் எங்கே காமனா இருக்கா? சிம்பிள் காமனாவே எங்கேயுமே இல்லை. காமனா அந்த சென்ஸ் ஒரே வாக்கியத்திலேயே ஒரே சிம்பிள் 2 வரல. ஓகே, சார் சிம்பிள் காமனா இல்லை அப்படின்றத விட்டுறக்கூடாது. அடுத்து லெட்டர் எங்கேயாச்சும் காமனா இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, நம்பர் எங்கேயாச்சும் காமனாக இருக்கான்னு பார்க்கணும். அதை வச்சு முயற்சி பண்ணணும். எப்படி? அதை வச்சு முயற்சி பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ as I said earlier, அதுதான் நம்மளோட ட்ரம்ப் கார்டு. ஸ்ட்ரைட் அவே லாஜிக் சொன்னால் that's not going to help you. எப்படின்னு சொல்லணும். ஓகே, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டே எடுத்துக்கங்க, இங்கேயும் எஃப் இருக்குது, இங்கேயும் எஃப் இருக்குது. அப்போ இது ரெண்டு நடுவில் ஏதோ ஒரு சிமிலாரிட்டி இருந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய 2 வார்த்தைக்கு நடுவில் ஏதோ ஒரு சிமிலாரிட்டி இருக்கணும்ல? எஸ், அது என்ன சிமிலாரிட்டி? ஸ்டார்டிங் லெட்டர் சேமாக இருக்கா? இல்லை. லாஸ்ட் லெட்டர் சேமாக இருக்கா? இருக்குது. இங்கே பாருங்க, இங்கேயும் இ, இங்கேயும் இ. ஸோ இ இருக்குன்றதுனால எஃப் போட்டிருக்காங்களோ? ஓகே, அப்போ இங்கே கூட 2 எஃப் இருக்குது. அப்போ இங்கேயும் 2 வார்த்தை ஈல முடியணும். முடிஞ்சிருக்கா? இ, ஆனால் ஒன்று தான் முடிஞ்சிருக்கு. அப்போ இன்னொன்று எங்கே போகிறது? அப்போ அதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, இங்கே ஹச் இருக்குது, ஹச்சுக்கு பதிலாக இங்கே என்ன போட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். ஹச்சுக்கு பதிலாக என்ன போட்டிருக்காங்க? ஜே போட்டிருக்காங்களா? இல்லை யூ போட்டிருக்காங்களா? ஜேன்னு வச்சுக்கலாம். எஸ்ஸுக்கு வந்து யூன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஹச்ன்றது 8, ஜேன்றது 10. இங்கே 2 இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஈன்றது 5, எஃப்ன்றது 6. இங்கே 1 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னா, ஈன்றது ஒரு வவல் இல்லையா? அண்ட் ஹெச்ன்றது ஒரு கான்சனன்ட். ஸோ வவலுக்கெல்லாம் +1ம் கான்சனன்ட்ஸ்க்கெலாம் +2ம் பண்ணியிருந்தா ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். அந்த மாதிரி பண்ணும்போது இங்கே பாருங்கள், இ அப்போது அதுக்கு ஒரு எஃப் போட்டிருக்காங்க. டி கான்சனன்ட் +2 போட்டால் அதுக்கு ஒரு எஃப் வருது இல்லை? ஸோ வாட் வி ஆர் கோயிங், த ட்ராக் வாட் வி ஆர் கோயிங் இஸ் ரைட். அதேமாதிரி இப்போ கே கான்சனன்ட். ஓகே, அதுக்கு ஒரு 2 ஆட் பண்ணால் 13. எம் வந்திருக்கா? எஸ். அடுத்து ஆர் கான்சனன்ட் 20, டி வந்திருக்கா? ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம் பாருங்கள், அதே தான். அப்ரோச்சில் மாற்றமே கிடையாது. சரியா? அவ்வளோ ஸ்பான்டேனியஸாக நீங்கள் திங்க் பண்ணிட்டு தான் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், செக்ரிகேட் பண்ணிக்கலாம். எது எதிர்க்கானது அப்படின்றது நம்ம என்ன பண்ணிக்க முடியும், செக்ரிகேட் பண்ணிக்க முடியும். செக்ரிகேட் பண்ணதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் ஏதாவது ஒன்று எடுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து டி, அது என்னதுக்கானது? ஃபாருக்கானது இல்லையா? $T12. அடுத்தது இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? எஃப் போட்டிருக்காங்க. எஃப் வந்து 1க்காகவும் இருக்கலாம், 1க்கு இருக்கலாம், அல்லது ஷுட்டுக்கு கூட இருக்கலாம். ஹூ நோஸ்? அப்போ அந்த 12 எடுக்க முடியாது இல்லையா? சரி, அப்போ இந்த 12 எடுத்துக்கங்களேன். இங்கேயும் வந்து இது என்னவா இருக்கலாம்? தக்கும் இருக்கலாம், வெஹிக்கிளுக்கும் இருக்கலாம். ஆனால் the1 ரெண்டுமே 3 நம்பர் ஆஃப் லெட்டர்ஸு. ஆனால் இங்கே எதுவுமே சிம்பிள்ஸ் இல்லை. அப்போ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ்க்காக சிம்பிள்ஸ் போடப்படவில்லை. ஸோ சிம்பிள்ஸை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணவே கூடாது. நம்பர்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் 3 into 4, 6 into 2, 3 into 4. ஓகே, ஒருவேளை வவல்ஸில் முடியறதுக்கலாம். அப்படி பார்த்தா 7. ஓகே, ஸோ எஸ் ஃபைன். இப்போது வவல்ஸு கான்சனன்ட்ஸுன்னு கிடையாது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, எப்படா 12 எல்லா இடத்துலையும் வருது, எல்லாமே 3 லெட்டர் வேர்டாக வேறு இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது கிடைச்ச ஒரு விஷயம் என்னன்னா,
இங்கே ஒரு 3 லெட்டர், இங்கே ஒரு 3 லெட்டர், இங்கே ஒரு 3 லெட்டர். நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் 3. 3யோட சக்ஸஸிவ் நம்பர் என்னது 4. 3 into 4 என்ன வருது 12. Got it? What I'm saying? Okay. இப்போ இங்கே 2. 2வோட சக்ஸஸிவ் நம்பர் 3. 2 into 3 6. Which 5? 5வோட சக்ஸஸிவ் நம்பர் 6. 5 into 6 30. ஸோ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் அதனுடைய சக்ஸஸிவ் லெட்டர் கூட மல்டிப்ளை பண்ணுற வர வேல்யூவை நம்பராக சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி சிம்பிள்ஸ் வந்து எதுக்காக பண்ணியிருக்காங்கன்றது இப்போ நம்ம பார்க்கணும். ஏதாவது காமன் திங்ஸ் எங்கேயாச்சும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 2 லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நிறைய வேர்ட்ஸ் செக்ரிகேட் பண்ணிட முடியும். செக்ரிகேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சிம்பிளுக்குள்ளே போனால் அது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும். சரியா? இப்போ எதை எடுத்துக்கலாம் வாங்க, இது ரெண்டுத்தையும் எடுத்துப்போம். இல்லை ஏற்கனவே எடுத்த ஒரு விஷயத்தை எடுத்துப்போம். டாலர் ஏற்கனவே எடுத்துருக்குறோம்ல, இன்னொரு டாலர் எங்கேயாச்சும் இருக்குதா பாருங்கள். ஆனால் நம்ம நேரம் டாலரே இருக்குது பாருங்கள். டாலர் J20. 4 into 5 தான் 20 இல்லையா? அப்போ 4 லெட்டர் வேர்டு இங்கே என்ன இருக்குது வித்து. ஸோ அப்போ இதான் வித்து. இங்கே பாருங்கள், இங்கேயும் டாலர் போட்டிருக்காங்க, இங்கேயும் டாலர் போட்டிருக்காங்க. என்ன காரணமாக இருக்கும்? ஏதாவது சிமிலாரிட்டி இருக்கு? 4 into 5 20 டாலர் போட்டிருக்காங்க. இது என்ன லாஜிக் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணணும். டாலரை விட்டுருவோம். மேபி அந்த ஒரு இடத்துல தப்பு இருந்தால் கூட நம்ம அப்படியே மொத்தமாக உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், இதையும் எடுத்துப்போம். எழுதுனதுன்னு எடுக்கணும். இப்போ இதுவும் 30, இதுவும் 30 இல்லையா? அப்போ கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், 5 லெட்டர் வேர்டாக இருக்கணும். தேர். ஓகே, நிறைய எழுதுறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், எஸ்க்ளாமேட்டரி எடுத்துக்கிறேன். 3 5, இங்கேயும் 3 5, இங்கேயும் 3 5. என்ன கொடுமை சார் இது. சரி, டீலேருந்து 2 ஆட் பண்ணால் F வரும். ஓகே, அப்போ தேர். ஓகே, தேர். அப்போ அதேமாதிரி இங்கே 35 3 5 விச்சு. இது ரெண்டு நடுவில் எந்த சிமிலாரிட்டியும் என்னால் பார்க்க முடியலையே. ஒரு ரேண்டமாக இந்த மாதிரி தான் தவறு பண்ணுறக்கூடாது. ஓகே, 2 லாஜிக் கண்டுபிடிச்சிட்டிங்களா? உடனே ஆப்ஷனுக்கு போகணும். இந்த கண்டுபிடிச்ச 2 லாஜிக் வச்சு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றது செக் பண்ணணும். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் இந்த ரேண்டமாக கொடுத்துருப்பாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? வாட் இஸ் த கோட் ஃபார் ஷுட்டு? ஓகே, ஷுட்டுன்னா என்ன? மொத்தம் 6 லெட்டர் இருக்கா? 6 + 1 7. 6ஓட சக்ஸஸ்ஃபுல் லெட்டர் என்னது 7. 6 7 என்னது 42. அப்படி தானே? எஸ், 42 இருக்க ஒரே ஆப்ஷன் தான். ஒரு லாஜிக் வச்சு ஆன்சரே கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் என்ன, நன் ஆஃப் திஸ் இருக்குது. எதுக்கு ஒன்று தடவை கிராஸ் பண்ணி பார்த்துருவோம். டியில் முடியுது, கான்செப்டில் முடிச்சா +2. எஃப் இருக்குது. அலைஸ் வந்து கண்ணாமலான்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்களா, நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் இல்லையா? சம்டைம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருப்போம், அதோட லாஜிக் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஒரு லாஜிக் கண்டுபிடிச்சாலே நீங்கள் மற்றெல்லாம் ஆன்சர் பண்ணிடுவீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்த்துங்க. அதே மாதிரி இப்போ நம்மளுடைய அடுத்த ப்ராப்ளம். ஸோ இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் லைக் தட் உங்களுடைய பாஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு லாஜிக் தான். இதுலேயும் ஆனால் நம்ம அதே மெத்தடை தான் யூஸ் பண்ணணும். ஆனால் இங்கே நம்பர்ஸ்லாம் ஏதோ வித்தியாசமாக கொடுத்துருக்குற மாதிரி இல்லை. 60, 10.50, 4.5 இல்லையா? ஸோ டிஃப்ரெண்ட்டாக நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 13.5லாம் வந்துருக்கு, 10.5லாம் வந்துருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் டெசிமல் நம்பர் இது கூட மல்டிப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உடனே என்ன பண்ணிவிடுங்க, நம்பர் ஆஃப் லெட்டர்ஸில் போயிடுங்க. இது 3 4.5 இருக்குது. 3 into 1 எவ்வளோ? 1.5. 3 into 1.5 4.5. அதனால தான் அப்படி போட்டிருக்காங்களோ. 4 into 1.5 4 2 6 இருக்கா? 6 இருக்குது. இது 6 தான். ஓகே, அதுக்கு பக்கத்தில் வேறு எதோ கொடுத்துருக்காங்க. அது கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. 6 + O அண்ட் அலைஸு. அடுத்து இங்கே 6 இருக்குது. 6 into 1.5னாக்க 9 இருக்குது. 3 6 7. 7 into 1.5னாக்க 10. எஸ். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன்ட்டு 1.5. ஸோ டெசிமலில் வரும்போது இப்படி குதிரக்கமாக யோசிக்கணும். அது நம்மளுக்கு கரெக்டாக வரணும். ஸோ ஓகே, எனிவே இப்போ நியூ பேட்டர்ன் கோடிங் டிகோடிங்கை பொறுத்தளவில் நம்மளால் எல்லா ப்ராப்ளத்தையும் புதுசாக கண்டுபிடிக்க முடியுமானா கஷ்டம். நிறைய லாஜிக்கை தெரிஞ்சுக்கிறதே ஒரு நல்லது தான். தெரிஞ்சுக்கிட்டா இந்த லாஜிக்லாம் அங்கே ஸ்ட்ரைக் ஆகும். யோசிச்சு பார்க்கலாம். நீங்கள் நாளைக்கு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா யோசிப்பீங்கல்ல, 1.5ல் பண்ணி பார்க்கலாம், 2.5ல் பண்ணி பார்க்கலாம், 0.5ல் பண்ணி பார்க்கலாம், டக்குன்னு ஒரு ஐடியா வரும்ல. அதுதான் மோட்டோ, வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, எஸ். ஸோ இப்போ 1.5ல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு நம்பர் வந்து போச்சு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஓ எதுக்கு போட்டுருங்க? இப்போ 6 எங்கேருந்து வந்தது? 6 எங்கேருந்து வந்தது? 4லேருந்து 6 வந்தது. இது ரெண்டும் ஓகே. அப்போ இங்கே
இங்கேயும் ஓ போட்டிருக்காங்க. 10.5 எதுலேருந்து வந்தது? ஃபார்ச்சூன்லேருந்து வந்தது. இது ரெண்டுத்துக்கு ஏதாவது சிமிலாரிட்டி இருக்கா பாரு. செகண்ட் லெட்டர் ஓ அதனால இங்கே போட்டிருக்காங்க. அப்போது ஃபேவருக்கு ஏ இருக்கணும், இருக்கா? இருக்குது. ஹச் இருக்கணும், இருக்கா? இருக்குது. அவ்வளோதான். ஸோ செகண்ட் லெட்டர் வந்து போட்டிருக்காங்க. இது ரெண்டு வச்சுமே நம்ம ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, பட் இருந்தாலும் எதுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிம்பிள் எதுக்காக போட்டிருக்காங்கன்னு கூட நீங்கள் செக் பண்ணலாம். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இங்கே ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டார் இருக்குது. இந்த ஸ்டார் வந்து ஃபார்ச்சூனுக்குன்னு எனக்கு தெரியும். இந்த ஸ்டார் வந்து ஃபேவர். அப்போ இது ரெண்டுத்தையும் சிமிலராக என்ன இருக்குது? எஃப்எஃப் ஸ்டார்டிங் லெட்டருக்காக போட்டிருக்காங்களோ? எஸ், ஸ்டார்டிங் லெட்டருக்காக போட்டிருக்காங்க. அப்படின்னாக்க நமக்கு வேறு எங்கேயாச்சும் ஸ்டார் கொடுத்துருக்குறாங்களா? படுபாவீங்களா? வேறு எங்கேயுமே ஸ்டாரே கொடுக்கல. சரி, ஸ்டார் கொடுக்கல தானே? ஸ்டார் தானே கொடுக்கல. வெயிட் பண்ணுங்கள். இப்போ 4.5ன்றது என்னது? டீனா டாலர். அப்போ இங்கே ஒரு டி தேன் இருக்கே. செக் கூட பண்ணி பார்த்துங்க. 4 × 1.5 6. எஸ், தட்ஸ் இட். ஸோ ஸ்டார்டிங் லெட்டருக்காக சிம்பிள் போட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 3 லாஜிக். எல்லா லாஜிக்குமே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லாஜிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறது நமக்கு எக்ஸாமுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் யூ லைக் தோஸ் லாஜிக்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். வில் see you in the next video. Thank you so much. Bye bye.